ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டவர் கணபதி சிவக்கிளி. ஞானஸ்தானத்துடைய பேர் யாக்கோபு. அடியான் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையிலே மூத்த உறுப்பினராகவும் அதே நேரம் தென்னிந்திய திருச்சபையினுடைய ஆலயத்திலே தொடர்ந்து வந்து நல்ல ஒரு விசுவாசியாக இருந்த ஒரு நல்ல மனிதனை நாங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒப்படைத்திருக்கிறோம். ஆகையினால் இந்த நேரத்திலே அவருக்காக நாங்கள் பிரார்த்திப்போம். விசேடமாக குடும்பத்திற்காக எங்களுடைய ஆறுதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல ஆறுதலையும் நல்ல வல்லமையும் நல்ல பலத்தையும் இந்த அடியானுடைய வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுவோம். விசேடமாக அடியானை இழந்து தவிக்கின்ற பொழுது இழப்பு என்பது யாருனாலும் தாங்க முடியாது. பிறப்பை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் இழப்பை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இந்த அடியான் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்ற பொழுது இந்த அடியானுடைய இழப்பிலிருந்து ஒரு நிறைவை உருவாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வழி நடத்த வேண்டும், குடும்பத்தை முழுவதுமாக வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம். நேற்றும் இன்றும் என்று மாறாது இருக்கிற எங்கள் அருமையான நல்ல தகப்பனி, திரும்பவுமாக கணபதி சிவக்கிளி உம்முடைய அன்பான திருக்கரத்திலே வைக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய அருமையான சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்ற இந்த அடியானை நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அடியானை இழந்து தவிக்கின்ற எல்லா உள்ளங்களோடும், விசேடமாக மனைவியோடும், ஆண்டவரே பிள்ளைகளோடும், பேர பிள்ளைகளோடும், உறவினர்களோடும், நண்பர்களோடும் ஆண்டவரே உம்முடைய அருமையான பிரசன்னம் நிறைவாக தங்க வேணுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நிறைவாக நீர் ஆசீர்வதியும் உம்முடைய கரங்களுக்குள் வைக்கிறோம். நீரே முற்றுமுழுதுமாக உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே வழிநடாத்த வேண்டும் என்று இயேசுவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கலைத்தோ